if you are somebody used to owning a Maruti for at least 3-4 cars in your life cycle of car changes, owning a Skoda will be a different experience. Correct. Or owning a Volkswagen also will be a different experience. Kushaq, Slavia, Virtus, Taycan. The most common customer complaint is air conditioning. இந்தியாவில் எவ்வளோ ஸ்டீல் இருந்தாலும் இந்தியன் ஸ்டீல் வந்து அவங்க யூஸ் பண்ணல. கேட்டால் கிரேட் சரியில்லை, கேல்வனைசேஷன் சரியில்லைன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 2.0க்கு அப்புறமா தான் இந்த ஸ்லாவியாவிலேருந்து தான் அவங்க வந்து இந்தியன் ஸ்டீலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. Kailak is a car that does not come with the Skoda or a 4-year warranty or a 5-year warranty. It comes with 3 years warranty. The Kushaq comes with 5. So there is a value difference given right away there. அதில் ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் குஷாக்கை சாப் பண்ணு, கைலாக்னு ரீபிராண்ட் பண்ணு கொடுத்துருன்ற மாதிரி தான். Correct. It's just a smaller Kushaq enjoying the 4-meter car benefits. ஓகே, இது அப்படி பார்த்தோன்னா அப்படி பார்க்கலாம். அண்ட் இப்போது போலோவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இல்லையா. பட் சேஃப்டி வந்து ஒரு எண்ட் ஆஃப் டிஸ்கஷன் லெவலுக்கு வந்துருச்சுன்றது தான் நான் நினைக்கிறேன். I think you have எல்லாமே முடிச்சது சேஃப்டியில். 6 airbagsன்றது 16 எல்லாருமே கொடுக்குறாங்கல்ல. 6 airbags can become 10 airbags, right? And even then the crash test safety will be 5. Does the safety score matter anymore? அப்போ சேஃப்டிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் தான். You can say that design வந்தோன்னா let's be upfront bro. Nothing big. Kushaq minus a few inches. கைலாக் வந்து ஒரு 2 minutes நூடுல்ஸ் மாதிரி தான். இருந்த குஷாக்ல இருந்து கைலாக்க பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2 சீட்டுக்குமே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டட். போலோவில் வந்து அப்கிரேட் ஆகணும், அப்கிரேட் ஆகின மாதிரியும் இருக்கணும், அது அப்கிரேட் ஆகாத மாதிரியும் இருக்கணும், சின்னதாகவும் இருக்கணும். அண்ட் அந்த ஃபீலையும் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், கம்ஃபர்ட் பெட்டராக இருக்கணும். டர்போ சார்ஜ் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. கைலாக் போனாங்கன்னா அவங்களால எண்ணெய் பெட்ரோல் போக முடியாது. என்ன மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக் என்ற ஆப்ஷன் போய்க்கலாம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது அகெயின் ஒரு பாட்காஸ்ட் செஷன். நம்ம இந்த ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து ரன் பண்ணுறோம் November 8 and 9. இந்த ஈவெண்ட்னுடைய முக்கியமான சாராம்சம் என்னென்னா, சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் நம்ம ஊரில் இன்றைக்கி எந்த கார் செலக்ட் பண்ணுறதுன்றதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் ஒரு 21 கார்ஸ் வந்து ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ அதில் எந்த கார் போகலாம், எந்த கார் அவங்களுக்கு சூட் ஆகும், அண்ட் ஒரு சில கார்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் போய் வீக்கெண்ட்ஸில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எந்த கார் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி போய் செக் பண்ணி ஒரு ஃபைனலாக இந்த கார் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வர்றதுக்கே ஒரு 5 to 6 weeks வந்து ஒரு பர்சனுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த டைம் ஃப்ரேமை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோடு தான் இந்த ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஈவெண்ட்டை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து நாம் மோட்டர் மாலையும் கார்பாலும் சேர்ந்து அதை வந்து ஒரு ஃபார்முலேட் பண்ணியிருந்தோம். அந்த ஈவெண்ட்டை வந்து இப்போது November 8 and 9 வந்து YMCA ராயப்பேட்டா கிரவுண்ட்ஸில் அந்த 2 days சாட்டர்டே சண்டே அந்த 2 நாளும் வந்து நடத்துகிறோம். அந்த ஈவெண்ட்டில் இந்த 21 கார்களும் இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா கார்ஸும் அங்கே லைனப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லை, டெஸ்ட் ட்ரைவும் நீங்கள் வந்து இந்த கார்ஸை எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ பேக் டு பேக் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஒரு 3-4 கார்ஸை நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா எந்த கார் உங்களுக்கான கார் அப்படிங்கிறது உங்களால் பிளான் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் வாக்இன் பண்ணி வந்து உட்காந்து பார்த்து ஒரு ஃபீல் பேக் டு பேக் பண்ணிங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கைலாக்கில் உட்காந்துட்டு அடுத்து ஒரு சோனட்டில் போய் உட்காந்திங்கன்னா ஓகே எது உங்களுக்கான கார் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த ஒரு ஐடியாலஜியோடு தான் இந்த ஈவெண்ட்டை நாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அகெயின் சொல்லிடுறேன், YMCA ராயப்பேட்டா கிரவுண்ட்ஸில் November 8 and 9 இந்த 2 நாள் வந்து நடக்குது. ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு ஃப்ரீ ஈவெண்ட்டு தான். ஸோ இதுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் மட்டும் வச்சுருக்கோம், அது இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான். அதாவது நீங்கள் என்ன கார் பார்க்க விரும்புகிறீங்க, என்னென்ன கார்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ண விரும்புகிறீங்கன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் பெட்டராக அவங்களுக்கு வந்து அதை அலைன் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த 21 கார்ஸ் வருது இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சீரிஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா. அதாவது ஏற்கனவே நம்ம அந்த ஹூ கேன் பை அப்படின்னு ஒரு சீரிஸ் வச்சுருந்தோம், ஒரு காரும் யார் வாங்கலாம், யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு. அதில் இப்போ வந்து ஹூ இஸ் இட் ஃபார், அதாவது யாருக்கான கார் இது அப்படின்னு ஒவ்வொரு காருக்கும் எடுத்து நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோடு பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு சீரீஸ் தான். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம வந்து கைலாக் பற்றி பேச போகிறோம். அண்ட் அகெயின் நம்ம கூட பேசுகிறது கார்பால் விக்னேஷ். ஸோ வெல்கம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஸோ கைலாக் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து
இதை வந்து நம்ம ஒரு செக்மெண்ட்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ தான் வந்து இல் பி ஈஸியர் டு ஆல்சோ நேவிகேட் த்ரூ த வீடியோ ஃபார் எவ்ரிவன். கரெக்ட். அண்ட் இன்னொன்று மல்டிபிள் கார்ஸ் வந்து பீப்புள் பார்க்கும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 21 கார்ஸில் ஒரு 10 கார்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு செஷன் போடுறோம், யாருக்கானது கார் இது அப்படின்னு ஒரு 4-5 கார் அவங்க அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த 4 வீடியோஸ் பார்த்தாங்கன்னா கூட ஓகே பிராண்ட் வேல்யூ என்ன, மைலேஜ் என்ன, இது என்னன்றது அவங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கும் அந்த கரெக்டாக அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்ற ஒரு ஐடியா தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்கோடா கைலாக் பிராண்ட் அண்ட் ஓனர்ஷிப். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி our first segment. Correct, right? Skoda Auto India or Skoda Auto Volkswagen India Private Limited, SAVW IPL. Anyway, but Skoda as a sub-brand, right? For a long time, Skoda didn't have a small car. Correct. Didn't have a small car. It had only the Fabia. It had only the Fabia, after which it had it didn't have a less than 4 meter car at all. It was always a Rapid. Then came the other cars, the Yeti, Octavia, Super. So ஒரு sub 4 meter Skoda Volkswagen groupல வேணும்னு நினைச்சாங்கன்னா Polo தான் இருந்தது. Polo and the Amio. Polo and the Amio. So Volkswagen had chances, right? Volkswagen in fact had 2 chances, or rather 3. Cross Polo also was there. Polo, Cross Polo and the Amio. But that never took off ever for Volkswagen, right? Now it's Skoda's chance to have a small car in the portfolio. Okay. இப்போ ஸ்கோடாக்கு வந்து இப்போ இட்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ இல்லை. எனக்கு திடீர்னு ஒரு ஸ்மால் கார் அண்ட் தே ஹவ் ஐ திங்க் பிளேட் இட் ஸ்மார்ட்லி, ரைட்? பட் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் மோர் அபவுட் ஸ்கோடா ஆஸ் அ பிராண்ட். ஸ்கோடா, எஸ், ஸ்கோடா ஆஸ் அ பிராண்டாக வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, அது ஒரு பப்ளிக்குடைய மைண்ட் செட்டில் என்னவா இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு யூரோப்பியன் பிராண்டு அண்ட் அது வந்து ஒரு டிரைவர் ஃபோக்கஸ்டான ஒரு என்தூசியாஸ்டிக் கார்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டாக தான் பார்க்கப்படுது. அண்ட் இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுமே கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். It is not for everyone with respect to also driving. It is also not for everyone with respect to the ownership of a Skoda Volkswagen product. If you are somebody used to owning a Maruti for at least 3-4 cars in your life cycle of car changes, owning a Skoda will be a different experience. Correct. Or owning a Volkswagen also will be a different experience, right? Because there's a spike in maintenance costs that you will see. Not because, like for example, consumables in Pakamodu with respect to, let's say, engine oils and gearbox oil or air filters and so on. I think consumables wise, they are actually quite the same. Labor cost may be slightly more than other brands, but the killer is in the spare part costs, which is a lot more than the other brands from what I have seen, right? Even for small things. 2 to 3 times வந்து ஹையராக இருக்குது. So overall அது வந்து ஒரு காம்பவுண்ட் ஆகிட்டு இது வந்து ஒரு ஓனர்ஷிப், சர்வீஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் அப்கீப்பை வந்து இட்ஸ் கெட்டிங் ஹையர். தட்ஸ் வாட் இஸ் concerning for most buyers. And also, let's face it, right? You do not have great dealer support for Skoda, for a brand like Skoda, even in a place like Chennai. For a long time, you had only one dealer, and now you have 2. Only the past 2-3 years, you're having 2 dealerships, right? So, adanaale vandu you will have a hit or miss. Sila perku great experience, sila perku vandu very poor experience irukum. Correct. ஆல்மோஸ்ட் ஒரு 23 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சா. 2001-2002 வந்துச்சா ஸ்கோடா இந்தியாவுக்கு. ஆக்டாவியாவில் வந்தாங்க. இவ்வளோ வருஷம் ஆகியும் அவங்க வந்து இந்த சர்வீஸ் நெட்வொர்க்கு, டீலர் நெட்வொர்க்கை பெருசு பண்ணவே இல்லை. It may be sensible because the number of cars they have are not very high. Like if you have a Maruti brand now, you're having some 15 cars in the portfolio, then you will need brands, you'll need sub-brands, you'll have Negarina, Nexar, all that makes sense. But if you're having just 3 cars, what's the point in having multiple dealerships? Because at the end of the day, volume may not grow at the same pace as the dealership network grows. ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து டீலர்ஷிப் வந்து வளர முடியும். டீலர்ஷிப்புக்கான கரெக்டான ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். கரெக்ட், அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பிராண்ட் அண்ட் ஓனர்ஷிப்பில் அது வந்து ஒரு காஸ்ட்லியான பிராண்ட் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருக்குது. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பற்றி ஒரு இன்சைட் சொல்லணும் அப்படின்னா, அது வந்து மாருதி ஆர் ஹுண்டாய் ஆர் எனி அதர் கார் வந்து எவ்ரி 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்குது. ஸோ சர்வீஸ் இன்டர்வல் வந்து ஸ்கோடா கார் 15,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்படி பார்த்தோன்னா கூட ரெகுலர் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி காருக்கு ஒரு சர்வீஸ் 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ்க்கு 10,000 rupees ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. அதே இது ஸ்கோடா அப்போ ஒன்று நம்ம 3 சர்வீஸ் பண்ணுறோம் 30,000க்கு, அப்போது 30,000 rupees செலவு பண்ணியிருப்போம்.
சரி அதே இது ஒரு ஸ்கோடா கார் 15,000 பண்ணுறோம்னா Same thing. 2 சர்வீஸ் பண்ணியிருப்போம் 15,000 செலவு பண்ணுறோம்னா கூட அப்படியும் டோட்டலாக கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா அதே 30,000 But தான் it's வருது. difficult for a common man to see this. Correct. Right? It's very difficult, and there are lots of variables involved. So all that everybody will think is it's 30,000 rupees for 3 years or 30,000 rupees for 2 years. Correct. ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கன்சிடரேஷனில் இருக்கு ஒரு சர்வீஸ் பிளான் படி. பட் எஸ், ஐ மீன் ஹேவிங் செட் தட் வேல்யூ ஃபார் மணி காம்பினேஷன் இஸ் வெரி சிமிலர். இந்த சர்வீஸ் ஆஃப் அந்த ஸ்பேர் பார்ட்ஸுடைய காஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு 40-50,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆனதுக்கப்புறமா ஸ்பேர் போக பார்ட் தான் சேஞ்ச் தெரியும். பண்ணும்போது தான் அது வந்து அதோடைய ப்ரைஸிங் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ஃபீல் ஆகும். And I think with respect to Skoda Volkswagen 2.0 cars, right, the Kailak, Kushaq, Slavia, Virtus, Taygun, the most common customer complaint is air conditioning. ஆமாம், ஏசி. அதாவது அவங்க சேம் அதே பாயிண்ட் தான். ஒரு 23 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு வந்து. அப்படி இருந்தும் இந்தியன் கிளைமேட் வந்து அவங்களுக்கு வந்து புரியவே இல்லை போல இருக்கு. ஏசி பத்தலைங்கிறது த்ரோ இஸ் லிட்டில் நாட் ஆஸ் கிரேட். ரொம்ப சாஃப்டராக இருக்கும் த்ரோ. ஸோ ஒன்றுமே ஃபீல் ஆகலை. ரியர் சீட்டில் உட்காந்து ஒன்றுமே கூலிங் இல்லை. கொஞ்சம் இட் டேக்ஸ் a little longer for the car to cool down when compared to other cars. பட் ஒரு பெரிய கம்ப்ரஸர் போட்டு ஒரு பெரிய ப்ளோயர் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரில. அது ஏன் அப்படி கொடுக்க? I think it's going back to cost structures avungalukku, because at the end of the day they are licensed manufacturers of another brand. Correct. Right? So there is a cost attached to every single change that they can make. கரெக்டு தான். பட் இந்த 2.0 அப்படிங்கிற இந்த கான்செப்டே வந்து அவங்க வந்து இண்டிஜினியஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார் இண்டியா அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தானே. ஃபார் இண்டியா அண்ட் மேட் இன் இண்டியான்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தானே போகிறாங்க. அப்படி பார்த்தா தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி போலோ வரைக்குமே கூட நீங்கள் இந்த 2.0க்கு முன்னாடி ஸ்டீல்லே அவங்க இம்போர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் எவ்வளோ ஸ்டீல் இருந்தாலும் இந்தியன் ஸ்டீல் வந்து அவங்க யூஸ் பண்ணல. கேட்டால் கிரேட் சரியில்லை, கேல்வனைசேஷன் சரியில்லைன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 2.0க்கு அப்புறமா தான் இந்த ஸ்லாவியாவிலேருந்து தான் அவங்க வந்து இந்தியன் ஸ்டீலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு தேவையான விஷயங்களில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னுமே கூட ஒரு கொஸ்டின் மார்க்காகவே தான் இருக்கு. Yeah, for a long time there has been no change that way. I mean, it's not about just giving features that Indians want, right? It's also about giving a ownership experience and driving experience that Indians want. Next, I think we should talk about some market insights, right, about Skoda as a brand, right? Correct. And about Kailak as a product also, right? The first thing that comes to my mind, Kailak வந்து it's a special product 100%. At the same time இது வந்து ஒரு யூனிக் பொசிஷனில் இருக்குது. And there's one more car which is also in this unique position, which we'll come to later. But this unique position is that the Kailak will have longer life cycle times, life cycle turnaround times. The reason for this is because there's a Kushaq having the same engine, having the same interiors, having the same AC, right? Having the same features, just little bit longer, and therefore falling under a different tax slab, right? Correct. If you're comparing the 1 liter TSI, I mean, if you're taking into consideration the 1.5 TSI of the Kushaq, then okay, only then it makes sense to go for a Kushaq now. So if the Kailak is probably eating into the Kushaq a lot more, right? And therefore any update to the Kailak will first hit the Kushaq. So adnala they will keep ensuring that the Kushaq always has one step ahead, taking one step ahead than the Kailak. அப்போ இப்போ அஃபெக்ட் ஆகலன்றீங்களா? கைலாக் லான்ச் ஆனதே 100% ஒரு அஃபெக்ட் தானே. 100% affect ஆகுது. And I think Skoda has also been very they are making some tiny changes. For example, Kailak is a car that does not come with the Skoda or a 4-year warranty or a 5-year warranty. It comes with 3 years warranty. The Kushaq comes with 5. So there is a value difference given right away there. அதில் ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கேன். Maybe, yeah, cost cutting to make sure that, you know, it's within a particular cost, right? And I also feel like the Kushaq will go through some update right now. Kushaq has already gone through multiple things. Kushaq has been given the anniversary editions. Kailakலையும் இருக்கு. Kushaq has also been given the Monte Carlo treatment. These are not given earlier. These are not given for the Kailak yet. And I don't think the Kailak should get the Monte Carlo treatment at all. Right? And also, Kushaqla the play with variants have also changed.
and to make it slightly more making a person go towards the Kushaq than the Kailak. But at the end of the day, Kushaq is an older car, Kailak is a younger car. Correct. Right, and so some cannibalization is happening for sure. So they will wait as much as possible to update the Kailak. ஓகே. ஸோ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அவங்க வந்து ஸ்கோடா இந்த 2.0ன்னு அவங்க சொல்கிறது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் அந்த சப் 4 மீட்டருக்குள்ளே ஒரு ப்ராடக்டை வந்து எப்படியாவது பொசிஷன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட இந்த கைலாக்கை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று இதில் பெரிய லெவலுக்கு இன்ஜினியரிங் போன மாதிரியும் ஃபீல் ஆகலை. ஏன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க வித்தின் இயர்ஸ் டைம் அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. குஷாக்கை சாப் பண்ணு கைலாக்னு ரீபிராண்ட் பண்ணு கொடுத்துருன்ற மாதிரி தான். Correct. See, honestly speaking, the most I have heard about the Kailak before the Kailak even came is how they asked for the names. Recommendation கேட்டாங்க தெரியுமா? For names. That's the only thing I know. And after that, literally, and after that, suddenly there's a car that's being launched. ஆமா. Right? So சான்ஸ்கிரிட்ல தான் நேம் வைப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க. K&Q. But anyway, same platform. Everything is the same. What difference can it make? Correct. Right? It's just a smaller Kushaq enjoying the 4-meter car benefits. ஓகே. இது அப்படி பார்த்தோன்னா அப்படி பார்க்கலாம். அண்ட் இப்போ போலோவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இல்லையா? போலோக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. எஸ், பட் போலோஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஷுட் பி a compact SUV. கிடையாது. பட் இருந்தாலும் மணி வேல்யூ படி பார்த்தோம் அப்படின்னா போலோ வந்து உங்களுக்கு ஒரு 8 to 11 lakh ப்ராக்கெட்டில் இருந்ததா. ஸோ அதே ப்ராக்கெட்டில் ஒரு யூரோப்பியன் கார், ஒரு ஸ்கோடா காரோ வோக்ஸ்வேகன் காரோ வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு இப்போ போலோவே இல்லை. அதனால் வேறு ஆப்ஷனே இல்லைல்ல. அப்போது கைலாக் தானே போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஆகிடுதில்ல. Understood. Okay. From a budget perspective, you have a smaller European car, right? Skoda has given that. Okay. The next thing is that இப்போ ரீசெண்டாக வர நிறைய கான்வர்சேஷன்ஸ் அபவுட் E20. ஆமாம், E20 அண்ட் ஸ்கோடா வெப்சைட்லேயே ஆக்சுவலாக போய் பார்த்தோன்னா கூட அவங்களுடைய 2021 மேலே ரிலீஸ் ஆன கார்ஸில் அவங்க E5 ஆர் E10 ஸ்டிக்கரிங் பண்ணியிருந்தாங்கன்னாலே E20 கம்பேட்டபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேபி தே ஹவ் டிசைன்ட் வித் சம் டாலரன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கான்டென்ட். ஸோ தே சே தட் ஈவன் இஃப் யூ ஹேவ் E5 ஸ்டிக்கர் ஆர் E10 ஸ்டிக்கர் ஆன் யுவர் ஃபியூல் கேப், E20 is still compatible, but they will not make any promises about older cars. And adula vandu warranty is of course honored, but as long as you're following the guidelines. ஆமா, அது ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ சேஃப்டிங்கிறது தான் இன்றைக்கி கார் பையர்ஸோட முக்கியமான இதுவாக இருக்குது. இப்போ எந்த ஒரு கார் ரிவ்யூ பண்ணாலும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணாலும் அந்த சேஃப்டியை பற்றி பேசாமல் இருக்கவே முடியறதில்ல. பட் சேஃப்டி வந்து ஒரு எண்ட் ஆஃப் டிஸ்கஷன் லெவலுக்கு வந்துருச்சுன்றது தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ எல்லாமே முடிச்சது சேஃப்டியில். ஐ திங்க் தி ஒன்லி திங் ரிமைனிங் இஸ் மேக்கிங் அ வே வேர் த கார்ஸ் கேன் ஃப்ளோட். அது தவிர எனக்கு சேஃப்டி பற்றி யூ கேன் திஸ் நத்திங் மச் டு ஈவன் டிஸ்கஸ், ரைட்? இல்லை 6 ஏர்பேக்ஸ்ன்றது 16 எல்லாருமே கொடுக்குறாங்கல்ல. எக்ஸாக்ட் 6 ஏர்பேக்ஸ் கேன் பிகம் 10 ஏர்பேக்ஸ், ரைட்? அண்ட் ஈவன் தென் த கிராஷ் டெஸ்ட் சேஃப்டி வில் பி 5. அண்ட் I mean, we are also tuned to looking at the big headline worthy numbers also, but we are not looking deeper into the picture about, how is it getting 5 stars? And the 5 stars kulla what is the threshold? Adha we are not able to see. Right? So all that matters is 5 stars. And we have to keep in mind that ஒரு சேஃப்டி ஸ்கோர்னு பொறுத்த வரைக்கும் ஒரு சயின்டிஃபிக் வே ஆஃப் மெஷரிங் சேஃப்டி, நாட் ஃபார் த கார் பட் ஃபார் தி ஆக்குபென்ட் இன்சைட், ரைட்? ஸோ அது 64 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் அக்குலேஷனை போட்டு 40% ஒரு சைடில் வச்சு, அண்ட் எவ்ரி கார் இஸ் கோயிங் த்ரூ தி சேம் திங். கரெக்ட். ஈவன் இப்போது மாருதி கார்ஸ் எல்லாமே டின் கேன்னு குற்றம் சொல்லி look at the Dzire, right? Look at the Victoris before even the launch happened, the Global and Capsco was there. ஆமா, ஒரு நாள் முன்னாடி வந்துச்சு. Yeah, so does the safety score matter anymore? And does it matter more? Because earlier Volkswagen and Skoda had that advantage, or at least ஒரு market perception. கரெக்ட். ஓகே, these brands have better build quality. கரெக்ட். அந்த டோர் தட்டில் இருக்கட்டும், பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. Exactly, it's very reassurance. We don't know, there's no way we can put a number to it, right?
But what do you think? Skoda, is it having better build quality than other brands, or is it hard to say? இல்லை இப்போது இன்றைக்கி தேதிக்கு அது வந்து நம்ம அதுக்கு தானே மார்க் வச்சுருக்காங்க. இப்போ 100 மார்க் எடுத்தவன் 100 மார்க் எடுத்தவன் தான், 70 மார்க் எடுத்தவன் 70 மார்க் எடுத்தவன். 41 மார்க்ஸ் எடுத்தாலும் பாஸ் தானே. எக்ஸாம் நடத்துறது போர்டு தானே. இப்போ சிபிஎஸ்சியோ மெட்ரிகுலேஷனோ கரெக்ட். அந்த எக்ஸாம் கவர்மெண்ட் தான் நடத்துது. அந்த மாதிரி தான் இப்போ குளோபல் என் கேப்பாக இருக்கட்டும், பாரத் என் கேப்பாக இருக்கட்டும், அதுதானே எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமில் பாஸோ ஃபெயிலோ அவ்வளோதானே கணக்கு. கரெக்ட். ஸோ அப்போ எல்லாமே 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. 5 ஸ்டாருடைய ஸ்கோரும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பட் 5 ஸ்டார் அப்படிங்கிறது மட்டும்தான் வெளியில் மார்க்கெட்டிங் வரப்போகுது. யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சேஃப்டிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் தான். You can say that. Yes, you are using safety as a marketing campaign. But I still feel that safety score is not making a difference anymore. பட் கைலாக்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஏற்கனவே குஷாக்கில் இருந்த அதே பிளாட்ஃபார்ம், அதே விஷயங்கள் தான். அண்ட் பெரிய அளவுக்கான ஒரு டீக்ரேட் வந்து கைலாக்கில் பார்க்க முடியல. ஸோ அதனால் சேம் சேஃப்டி நார்ம்ஸ் வந்து இதில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து சிமிலராக இருக்கிறதுனால ஓகே. ஸோ அதனால ஒரு கான்ஃபிடென்ஸ். அவ்வளோதான். அது அப்படி தான் பார்க்கணும். That's how we can see it. Correct. Right? There is nothing specifically about the Kailak that is going to make any difference. Correct. அது அப்படி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் it's all the cars are the same. Right? Skoda, if you honestly feel that European car nala you are having a better perception of safety, then it's placebo. It's in your head, it's in your minds, and that's okay. And Kailak வந்து அது reassurance கொடுத்துரும் அது. Right? Be it door, be it whatever exterior tests that you can do, it will give you that confidence. So it's just a confidence call. தட்டி பாருங்க, அமுக்கி பாருங்க. ஸோ எஸ். ஸோ இப்போ அடுத்து டிசைனுக்கு வந்தோம்னா, டிசைனுக்கு வந்தோம்னா let's be upfront bro. Nothing big. ஆமாம், nothing big. ஒன்றும் கிடையாது. குஷாக் minus a few inches. Right? Side there's no difference. Front வந்து ரெண்டுமே same, similar, very very similar. Rear is where they could have made a difference. ரியரில் கொஞ்சம் அவங்க அதாவது அவங்க டிசைனிங்க்கு பெருசாக டைம் எடுத்துக்கலன்றது ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது ரியரில். They just added a plastic trim. 95, 96 வந்த மாருதி 800 அந்த ஸ்கொயர் டூமை தூக்கி போட்டு old school. ஆமாம், very old school, very simple. And I think from a tooling perspective also, அந்த குஷாக்கோட டெயில் கேட்டையே வச்சு நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி அதை அப்படியே கைலாக்கில் போடலான்னு தான் அவங்களும் பார்த்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படியே போலோவிலேருந்து எடுத்து போட்ட ஒரு அந்த போலோ ஃபீல் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ஆனஸ்ட்லி ஐ வில் நாட் பிளேம் தெம் ஃபார் இட். எவ்ரிபடி ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க. ஆமாம், ரைட். ஈவன் ஹிண்டை, கியா, இந்த காலம் எடுத்தால் இங்கே போடலாம், அந்த காலம் எடுத்து இங்கே போடலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஜம்பிளிங் ஆஃப் computations and permutations of the same features here and there. That's okay. Right? But I think design wise ஒரு சேஃப் ப்ளே வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த ஒரு பீஸ் ஆஃப் மெட்டலையே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ லீஸ்ட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் டன் ஃப்ரம் அ let's reimagine a car. It's done from a let's rework on an existing car perspective. ஓகே. அந்த மாதிரி ஒரு மெனக்கடலே இல்லை. பண்ணிட்டோம். எங்களுக்கு இந்த இடத்துல வந்து இல்லை பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு ஹேக் மை டர்ன் அரவுண்ட். ஓகே, ஐ ஹேவ் திஸ், you want something different, okay, I will do this. கைலாக் வந்து ஒரு 2 minutes நூடுல்ஸ் மாதிரி தான் இருந்த குஷாக்ல இருந்து கைலாக்க பண்ணிட்டாங்க. அண்ட் இன்டீரியர்லேயும் பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. அண்ட் எக்ஸ்டீரியரில் அலாய் வீல்ஸில் கூட சேம் சைஸு, சிமிலர், ஜஸ்ட்டு ஒரு டிசைன் சேஞ்ச். ஒரு இந்த டை எடுத்துகிட்டு அந்த டை போட்டு அடிச்சுட்டா முடிஞ்சிருச்சு. இன்டீரியர் சேமாக இருக்குது. சேம் திங் ஃபீச்சர்ஸ் சேமு. ஸ்க்ரீன் அதே டச் ஸ்க்ரீனு, அதே சன்ரூஃபு, அதே சீட்டு, அதே மெட்டீரியல். அண்ட் குஷாக்கில் என்ன ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2 சீட்டுக்குமே electronically adjusted. I think this is the only sub-4-meter SUV to have this right now, if I'm not wrong. Seats. For the driver and co-driver. Correct. Forget the memory seats, but at least power driver seat and co-driver seat. ஸோ அது குஷாக்கில் இருந்தது. இதுக்கு அதை வந்து ஏன் எடுக்கணும், அதில் கூட ஒரு சோம்பேறித்தனம் எடுத்துட்டு நார்மலாக மேனுவலாக கொடுக்காம I think one first in segment feature came just because it's already there in the bigger car. ஒரு பிகர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காரில் இந்த ஃபீச்சர் இருக்குது, அதை ஏன் நான் எடுக்கணும், கொடுத்து விடுவோம் அப்படின்ட்டு போட்டதுனால ஒரு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் வந்துருச்சுன்ற ஒரு.
ஸோ அது ஒன்று. அண்ட் ஒன்று, நீங்கள் கைலாக்கில் உட்காந்துருக்கீங்களா குஷாக்கில் உட்காந்துருக்கீங்களான்னு ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ரெண்டுமே சேம் சிமிலர். அதே பவர் விண்டோஸ், அதே சுவிட்சஸ், அதே ஏசி, வென்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அப்படியே சேமாக கொடுத்துருக்காங்க. Again, very common observations. Plastic quality. It's been there not just for the 2.0 cars, even 1.0 cars. Be it Polo, Amio, all of these cars, plastic quality is sometimes pathetic. Sometimes okay. அண்ட் 2.0 ரொம்ப பத்திரிக்கையாக இருக்குது. Yes, switches. பவர் விண்டோஸ் சுவிட்ச் கையோடு வந்துடுது, பவர் விண்டோஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அண்ட் அந்த சென்டரில் ஒரு லைன் மாதிரி ஒன்று போகுது. I don't know how it might fall off anytime. அதுதான் ஃபஸ்ட்டு ரேட்லிங். அந்த வெஹிக்கிளில் ரேட்லிங் வந்து அதுதான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக ஸ்கோடா வாக்ஸ்வேகன் கார்ஸில் ரேட்லிங்கே இருக்காது பழைய கார்ஸில். நீங்கள் பழைய ஆக்டாவியா லாரா எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரேட்லிங் இல்லாமல் ஓடும். பட் இதில் புது 1 year old கார்லேயே வந்து குஷாக் கைலாக்கில் ரேட்லிங் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்தளவுக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து குறைச்சிட்டாங்களேன்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. Agreed. Yeah, plastic quality, always room for improvement for Skoda cars and Volkswagen. அடுத்து இந்த கைலாக்கை வாங்கிறதுக்கான முக்கியமான ரீசன் பர்ஃபார்மன்ஸ். You have to say no, if you remove in the hardware that's there in this car, if you remove this and plonk it with a 1.2 naturally aspirated 3-cylinder petrol that the Volkswagen that the Fabia had, do you think this car will fly? In the car life kudukkradhe, I mean in sense like not just like literally, but also meaningfully, the whole point of this car, the whole soul of this car lies in yeah, exactly. 1 liter TSI with a 6-speed manual or a 6-speed torque converter automatic. அந்த 1 liter இன்ஜினுக்காக மட்டும்தான் அந்த காரை வாங்குற ஆடியன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த இன்ஜினுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த இன்ஜின் போகாத வெஹிக்கிளே இல்லை. ரேப்பிடில் இருந்தது, வென்டோவில் இருந்தது, போலோவில் அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஜின். அதுக்கப்புறம் ஸ்கோடா குஷாக்கு இதில் எல்லாத்துலேயுமே basically use it everywhere possible. அண்ட் அவங்க அந்த இன்ஜினை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஐடியா நெக்ஸ்ட் 5 years கூட இருக்கான்னு தெரியல. அந்த இன்ஜின் தான் இருக்கும். I think it's they have not even worked on the engine since then. The 1 liter TSI engines have a very notorious cold start acceleration problem. When the engine is cold and you start drive போட்ட உடனே ஏதோ ஒரு as if சடனாக ஒரு burst of acceleration will jump forward, which is there in every 1 liter TSI. It's not there in the 1.5s. And that's still there. Like they have not even made that small tweak in algo or or coding to make sure that the calibration is a little lower in the cold start condition. Okay. But this engine is what drives this car forward, not just in in direction but also in sales. கரெக்ட். இந்த கார் வாங்குறதுக்கான முக்கியமான ரீசனாகவே அதான் இருக்குது. அண்ட் இந்த sub 4 meter செக்மெண்ட்டில் 1 literல மோஸ்ட் பவர்ஃபுல் காராகவும் இது most powerful, yes, 114 horsepower and a good amount of torque, 170 Nm of torque. Fantastic. ஒரு 1 liter டர்போவில் டைரக்ட் இன்ஜெக்ஷனில் இந்த அளவுக்கு பவர் அவுட்புட்டோட ஒரு ப்ரூவன் இன்ஜினாகவும் இருக்குது இல்லையா? ரொம்ப வருஷமாக வந்துகிட்டு இருக்குன்றதுனால ஒரு ப்ரூவன் இன்ஜினாக இருக்குது. அண்ட் அந்த காருக்கு அது அண்டர் பவர்டாகவும் ஃபீல் ஆகல. Exactly, right. And that's the beauty of the engine, right? அதுக்கு low RPM ரேஞ்சும் சரி, mid level RPM ரேஞ்சும் சரி, it just keeps giving you that pulling feel, right? ஒரு டீசல் ஓட்டும் போது ஒரு அன்லிமிட்டடாக ஒரு லோக்கோமோட்டிவ் மாதிரி உங்களுக்கு ஒரு புல் காமிச்சிட்டே இருக்குல்ல. ஐ திங்க் somehow the lack of a diesel engine is ஒரு இந்த 1 liter TSI வச்சு they have achieved it in some way or the other. லேக் ஆஃப் டீசல் இன்ஜின்னு சொல்லும்போது தான் வருது. இந்த கைலாக்கில் பவர் ட்ரெயின்ஸில் வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த 1 liter வாங்கினா இந்த 1 liter பெட்ரோல். ஸோ பெட்ரோல் கார்ஸ் வாங்கினவங்க மட்டும்தான் இந்த கைலாக்கு போக முடியும். அண்ட் நோ சிஎன்ஜி. CNG you better not have CNG. I really don't think a CNG will make sense in a 1 liter CNG பற்றி ஸ்கோடா வந்து அவங்களுடைய போர்டில் எழுதி கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஎன்ஜியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய கம்பெனி தான். எனிவே ஸோ வேறு பவர் ட்ரெயின்ஸோ வேறு ஃபியூயல் ஆப்ஷன்ஸோ எதுவுமே கிடையாது. இந்த 1 liter ஒரே இன்ஜின், அதுக்கு உங்களுக்கு கியரில் மட்டும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 6 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனோ இல்லை ஒரு 6 speed torque converter. But my thing is, even see the same torque converter is used in the Fronx/Taser, is used in the XUV 3XO.
why is it driving significantly better in a Kailak? ஏன்னா அந்த Calibration. ஆமாம், கியர் ரேஷியோஸ் மேட்ச் பண்ணியிருக்கிறது, அந்த இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி கியர் பாக்ஸ் மேட்ச் ஆகி ரன் ஆகிறது, அவங்க பண்ணியிருக்கக்கூடிய கேலிப்ரேஷன், அந்த ஆக்சலரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பவர் ரேஷியோ, பவர் டெலிவரி, அதுதான் இருக்கணும். ஸோ ஒரு டிரைவர், ஒரு டிரைவிங் என்தூசியாஸ்டுக்கு ஒரு இன்ட்யூட்டிவாக ஓடுறது, அதோட வெஹிக்கிளோட ஹேண்ட்லிங், வெஹிக்கிளோட இன் ஜென்ரல் ட்ரைவ் பண்ணும் போது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேலிப்ரேஷன் ஓவரால். ரைட், கரெக்ட். அதுதான், வேறு அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இது யாருக்கானது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிரைவிங் பிடிக்கும், யூரோப்பியன் கார் தான் வாங்குவேன், ஒரு இன்க்ளினேஷன். யா, ஐ திங்க் ஒரு பிராண்ட் லைக் ஸ்கோடா ஆர் Volkswagen ஆல்சோ ஃபார் தட் மேட்டர், ஒரு இஃப் யூ ஓன்ட் ஒன் கார் ஏர்லியர் யூ வில் வாண்ட் டு ஸ்டிக் டு த சேம் பிராண்ட். It is not something that is available, that is not something that's for all the other brands. Only some brands have that feeling. Ipo, from my experience, if I have had a Kia Sonet, I may not go for a Kia Seltos. I am still open in the market. But if I have had a Volkswagen Polo, I want to stick to the Volkswagen group. If I have had something or the other, something European or the other, I will want to stick to the European feel of driving the car. I mean, European driving or characteristics that you see in these cars. Right, this is not something that's there for all the cars. Correct. So if you've had this brand, you want to stick to this brand unless you've had a terrible experience. Right, and I think the only other brand that I feel has this is Toyota and Maruti, two brands. அது வந்து ரிலையபிலிட்டி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்டுக்காக போகலாம். வாட் எவர் இட் இஸ், லைக் ஒரு டொயோட்டா வாங்கினா டொயோட்டாவே வாங்கிட்டு இருப்பாங்க, மாருதி வாங்கினா மாருதியே வாங்கிட்டு இருப்பாங்க, ஹாண்டா ஆல்சோ ஹாண்டா வாங்கினா ஹாண்டாவே வாங்கிட்டு இருப்பாங்க. இஸ் நாட் ஃபார் ஆல் தி பிராண்ட்ஸ், ஜஸ்ட் ஃபார் செலக்ட் ஃபியூ. ஸோ ஐ திங்க் Skoda brands, Skoda is one of those brands that has that loyalty, not because of the brand but also because of the products. அந்த ஒரு டிரைவிங் ஃபீல், அந்த ஒரு ரிஜிடிட்டியான ஒரு ஃபீல் கொடுக்கறதா இருக்கலாம், அண்ட் ஒரு என்தூசியாஸ்டிக் ஃபீலை வந்து அந்த ஓனர்ஸுக்கு கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். Yeah, and like we discussed, right, if you want an upgrade from your existing European small car, be it a Polo or even be it a Punto for that matter, right, you will want something like this. Correct. You will not be okay with a 1 liter turbo in say a Ciros. Correct. Even though it's got 7-speed dual clutch automatic transmission, you will not want it. There is அந்த DCT-யை விட இந்த டார்க் கன்வர்ட்டர் பெட்டரா இருக்கு. Correct, but there is some magic in this, right? How they have made this happen in a way where car buyer is, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கார் பையர்ஸ் மட்டும் தான் இங்கே வராங்க. கைலாக் பார்க்குறவங்க will not be looking at the Ciros. கைலாக் பார்க்குறவங்க will not be looking at say a Venue or will not be looking at a Brezza. This is an exclusive set of customers who know what they want and going for the brand. And I think as a car buyer profile, this car buyer choosing the Kailak is having driving experience as the highest priority. Correct. Right, features illati paravala, sunroof illati periya sunroof illati paravala, rear space okay ah irundha porom, 360 camera kadiyadu paravala, ஆனா எனக்கு இந்த கார் இந்த மாதிரி தான் ஓட்டணும். கரெக்ட். ஒரு சினாரியோவாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா, சே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஜாபில் ஜாயின் பண்ண ஒருத்தர் வந்து ஒரு போலோ வாங்கியிருக்காரு, சே ஒரு 6-7 இயர்ஸ் பேக். இப்போது அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது, பட் பட்ஜெட் வைஸ் அவங்களால பெரிய கார் போக முடியல. 20 lakh செக்மெண்ட்டில் போனால் தான் உங்களுக்கு எனக்கு ஸ்பேஸ், எனக்கு சின்ன கார் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியிலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போலோ இப்போ இல்லை. ஸோ புது போலோ வாங்கணுன்னாலும் வாங்க முடியாது. போலோவில் வந்து அப்கிரேட் ஆகணும், அப்கிரேட் ஆகின மாதிரியும் இருக்கணும், அண்ட் அப்கிரேட் ஆகாத மாதிரியும் இருக்கணும், சின்னதாகவும் இருக்கணும், அண்ட் அந்த ஃபீலையும் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், கம்ஃபர்ட் பெட்டராக இருக்கணும். அப்படிங்கிறப்போ அவங்க வந்து கரெக்ட். நீங்கள் பர்ஃபெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹூ வில் கோ ஃபார் தி கைலாக். அந்த மாதிரி பர்சனுக்கு கைலாக் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ இப்போது என்ன தான் அது வந்து ஒரு கார் என்தூசியாஸ்டிக் காராக இருந்தாலும் நம்ம ஊரில், நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஸோ we are all fuel efficiency focused. மைலேஜ் எவ்வளோ? Yeah, let's be frank, fuel economy 1 liter TSI என்னவா அது 999cc இருந்தாலுமே சரி,
real world efficiency in the city 9 maybe 10 kilometers per liter. அவ்வளோதான் வரும். That's what you will get. Probably, I mean, manual could be slightly more, but an automatic you're likely to get 9 kilometers per liter. That's the disclaimer here, right? And but that's மேபி ஒரு 14-15. Correct. On the highway, because of a 6-speed converter automatic, and if you are say 120 kilometers per hour kulla, if you're driving, you are likely to get 14 to 50 kilometers per liter. மைலேஜ் ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்களுக்கான காரும் கிடையாது இல்லை அது. காரும் கிடையாது. But at the same time, if you are somebody who is driving in the city for a long for a good amount of time, right? I mean, you also always said சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா டர்போ சார்ஜர் வேண்டாம். பட் in this car you have no option, but at the same time you have to be open to the fact that the efficiency is going to be as bad as this or as good as this. ஸோ டர்போ சார்ஜ் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது கைலாக் போனாங்கன்னா. அவங்களால எண்ணெய் பெட்ரோல் போக முடியாது. என்ன மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக் என்ற ஆப்ஷன் போய்க்கலாம். பட் அதே மாதிரி டீசல் ஆப்ஷன் கிடையாது, சிஎன்ஜி ஆப்ஷன் கிடையாது, வேறு ஃபியூல் ஆப்ஷன் கிடையாது. ஸோ டர்போ பெட்ரோல் வாங்குகிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு யூரோப்பியன் காரோடைய ஃபீல் வேணும், அந்த டிரைவிங் டஃப்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அண்ட் ஒரு மிடில் ஏஜ்டு பர்சனுக்கு ஏஜுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 30 to 40s ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கையில் பேசிக்கலி டாக்கிங் அபவுட் தி போத் ஆஃப் அஸ் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க பெருசாக ஃபியூல் எஃபிஷியன்சிக்கும் ஏன்னா நல்ல ஒரு இன்கம் பேக்கேஜில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. 10 கிலோமீட்டர்னாலும் பரவாயில்ல, ஓகே எனக்கு அந்த ஃபீல் கிடைக்குதுன்னு அது ஒரு மைண்ட் செட் தானே. மைண்ட் செட் காம்ப்ரமைஸும் பண்ணி தானே ஆகணும். ஃபியூல் மணி தானே எண்ட் ஆஃப் த டே. டாக்கிங் அபவுட் மணி, லெட்ஸ் டாக் பிரைசிங். ஆமாம், ப்ரைசிங்னு பார்க்கும்போது அக்ரெசிவான ப்ரைசிங் கொடுத்துருந்தாங்க. அக்ரெசிவ் பிகாஸ் ஆஃப் அ வெரி ஸ்ட்ரிப்ட் டவுன் வேரியன்ட். கரெக்டு. அதுதான் ஸ்கோடா இஸ் வெரி கிளியர். அவங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் இருந்தால் போதும், அதை தான் கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்றதுல கிளாரிட்டியாக இருக்காங்க ஸ்கோடா. அதனால தான் அந்த கிளாசிக்ன்ற வேரியண்ட்டை பேசிக்காக மினிமம் நெசசிட்டிஸ் மட்டும் தான் கொடுத்து எனக்கு அந்த பாடி இன்ஜின் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது வாங்குவாங்க. அண்ட் அந்த ஃபீல்ல என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்குவாங்க. நோ டிஃபரன்ஸ், ரைட்? யா, ஹார்ட்வேர் இஸ் தி சேம். அவ்வளவுதான். 9,05,000 சாரி 9,05,000. Amazing, right? With under 10 lakhs, you're getting a sub 4 meter compact SUV, European feel. Good. I mean, good value for money சொல்லலாம். But of course, it depends on how you see value for money. மைலேஜ்ன்றதை மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா அது வேல்யூ ஃபார் மணி தான். அண்ட் ஃபீச்சர்ஸ் பெருசாக இல்லைன்றது, பட் தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஏசி இருக்குது, பவர் விண்டோஸ். Yeah, but I'm valuing the 1 liter TSI and the 6-speed manual far more than the others, right? Weightages பார்க்கணும்ல எல்லாத்துலேயுமே. கரெக்டு. அலாய் வீல்ஸ்லாம் வெளில வாங்கி போட்டுக்கோங்க. ஆமாம், லுக்கு என்னன்னு சைடு போகுது, வேறு என்ன இருக்குது, போதுமே. ஒரு எங்கேஜ் பர்சனுக்கு டிரைவிங் ப்ளஷர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை விட வேறு என்ன இருக்குது? ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு கைலாக்க விட்டால் இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவியில் வேறு ஆப்ஷனே இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஓகே, அண்ட் லெட்ஸ் ஈவன் ஃபார் இஃப் யூ வாண்ட் an automatic, right? 11 lakhs you're getting a torque converter automatic. Whereas competition is still figuring out AMTs, right? So ஒரு democratized ஒரு automatic transmission torque converter கொடுக்கிறது வந்து it's that itself is hardware superiority. கரெக்ட். எனி டே AMT விட கண்டிப்பாக டார்க் கன்வெர்ட்டர் ஃபார் சுப்பீரியர் தான், அதில் இன்னும் மாற்றுக்கிறது. no arguments there at all. ஸோ அதுதான் நினைக்கிறேன். கைலாக்கை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ யாருக்கானது அப்படிங்கிறதுல இது ஒரு நீஷான க்ரௌடுக்கான ஒரு ப்ராடக்டாக தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவலில் பார்க்க முடியும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான ஆடியன்ஸ் மட்டும்தான் இதுக்கு போவாங்க அப்படின்றது இல்லை, இதுக்கான ஆப்ஷன்ஸும் ஆக்சுவலாக இருக்குது. அது என்னுடைய ஐடியாலஜி தான். நம்ம வந்து you have like இதே மாதிரி யூரோப்பியன் ஃபீல் உங்களுக்கு வேணும்னா you have another brand that could give you something close if not the same, right? And that's the whole point of us having an event. Correct. Right? So Auto Connect on November 8th and November 9th. ஆமா, 21 compact SUVs, one weekend. Come decode what cars you want, what cars you think should be the right cars for you. Correct. Drive there itself, test drive பண்ணுங்க, decide on what you're going to be buying, how you're going to be buying, and from whom you're going to be buying. கரெக்ட். அதாவது இந்த கைலாக் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறவங்க கூட
ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு கண்டிப்பா reassurance. வச்சிருப்பாங்க. Yeah. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரே ஸ்பாட்லேயே வந்து அவங்க உட்காந்து பார்த்து ட்ரைவ் பண்ணி பார்த்து ஒரு டிசிஷனுக்கு எடுக்கலாம். ஸோ கைலாக்குன்ற டிசிஷன் கரெக்டு தானா அப்படிங்கிறத ரீஅஷ்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஆட்டோ கனெக்ட் ஒரு பர்ஃபெக்டான ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் உங்களை வந்து ஈவெண்ட்டில் மீட் பண்ணுறோம். எஸ். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸ் எதாக இருந்தால் கைலாக்கை பற்றி நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சரா பாய்.